எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 23வது ஸ்தோத்திரம். நேற்றுக்கு 22வது ஸ்தோத்திரத்தை எப்படி சொல்லணுன்றது நான் சொல்ல உங்களுக்கு சொல்லும்போது அதை அர்த்தம் சொல்லிட்டு போயிட்டேன் ஒழிய அந்த பாராயணம் பண்ணும்போது கோஷ்டியில் சொல்லும்போது எப்படி சொல்லணுன்றதை சொல்லலை. அதை இப்போ சொல்லிடுறேன். அமிருத்யு சர்வ திருசிங்க சந்தாதா சந்திமான் ஸ்தர அஜோதுர்மஷண சாஸ்தா விஸ்ருதாத்மா சுராரிகா அப்படி சொல்லணும். இது 22வது ஸ்தோத்திரம். அது அமிருத்யு சர்வ திருசிங்க சந்தாதா சந்திமான் ஸ்தர அஜோதுர்மஷண சாஸ்தா விஸ்ருதாத்மா சுராரிகா. இது 22வது. நேற்றுக்கு சொல்ல வேண்டியது இது. இன்னைக்கு குரு குருதமோ தாம சத்ய சத்யபராக்கிரம நிமிஷோ நிமிஷ ஸ்ரக்வி வாசஸ்பதி ருதாரதி. இது இன்னைய ஸ்லோகம். குரு குரூர் 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 அப்படி சொல்லணும். குரூர் குருதமோ தாம சத்ய சத்யபராக்கிரம நிமிஷோ நிமிஷ ஸ்ரக்வி வாசஸ்பதி ருதாரதி அப்படி சொல்லணும். இதை எப்படி நம்ம பாராயணத்தில் எப்படி சொல்லணும்னா குரு குருதமோ குருதமோ தாம சத்ய சத்யபராக்கிரம நிமிஷோ நிமிஷ ஸ்ரக்வி வாசஸ்பதி ருதாரதி அப்படி சொல்லணும். குருதமோ தாம சத்ய சத்யபராக்கிரம நிமிஷோ நிமிஷ ஸ்ரக்வி வாசஸ்பதி ருதாரதி. இது பாராயணத்தில் சொல்லும்போது இப்படி சொல்லணும். இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருதமோ குருதமோன்னா குருக்களுக்கெல்லாம் குரு குருக்களுக்குள்ள குரு. தமன்றது விளங்குறது இருக்கிறது. அதாவது பீயிங் பி அப்படிங்கிறது அதான் இருக்கிறது. குருதமன்னா குருக்களுக்கெல்லாம் குருவா இருக்கிறதா. அதுதான் பரமகுருன்னு வாங்க பாருங்க. அதுதான் பரமகுருன்றது. இந்த இடத்துல கரெக்டா அந்த வார்த்தைக்கு பரமகுருன்றதுக்கு அர்த்தம் அதான். பரமகுருன்றது வெறும் குரு கிடையாது. யார் யார் குருவோ குருவா சிலர் வரிச்சிருக்காங்க இல்லையா, எனக்கு நீங்க தான் குருன்னு. அந்த குருக்கள்லாம் இருக்காங்களே, அந்த குருவுகளுக்கெல்லாம் ஒரு அவரோட குருவான். குரு என்னோட குருன்னு சொல்லுவார் இல்லையா ஒருத்தர, அது மாதிரி அந்த குருவுக்கு ஒரு குரு கிட்ட எத்தனை பேர் படிச்சிருப்பா? ஒரு குரு கிட்ட படிச்சுவா அத்தனை பேரும் குருவானால்னா, எத்தனையோ பேர் படிச்சிருப்பா அத்தனை பேரும் குருவானால்னா, அப்ப எத்தனை குருவோட குரு அவர். அதுதான் பரமகுரு. அதுதான் குரு தமோ குரு தமோ. குருக்கெல்லாம் குருவா, குருகளுக்கெல்லாம் குருவுகளுக்கெல்லாம் குருவானவர் அப்படி அர்த்தம். தாமம்னா கயிறுன்னு ஒரு பொருள். அதனாலதான் தாம உதிரன்னு நான் சொன்னேன் பாருங்க. வயிற்றுல அந்த கயத்தோட அடையாளம் பட்டு யசோதை கிருஷ்ணனை தூணில் கட்டினப்ப அந்த கட்டின கயத்தோட அடையாளம் வயிற்றுல பட்டுருதான். அந்த அடையாளம் மறையவே இல்லையா. வேணுமே கிருஷ்ணன் மறையாத யசோதை காமிச்சானா. யசோதை அதை பார்த்து எழுதாலும் இந்த மாதிரி நான் குழந்தைய கட்டினதுல இப்படி ஆயிடுத்தேன்னு. அதுதான் தாம உதிரர். அந்த அடையாளத்தை பார்த்து யசோதை இது பண்ணுவாளா. அதனால அடிக்க வரும்போதெல்லாம் யசோதை அடிக்க வரும்போதெல்லாம் அந்த அடையாளத்தை காட்டுவாராம். அந்த இது பட்டுருக்க இடத்துல அந்த கயிறு பட்டுருக்க இடத்த பார்த்தோன்னா ஐயோ குழந்தைய அப்படி பட்டுதுன்னு அப்படியே யசோதைக்கு அந்த அடிக்க பாடு கோவம் எல்லாமே போயிடுமா. உடனே போய் அந்த இடத்த தடவி கொடுத்து அதில் மருந்து போட்டு என்னவோ பண்ணுவாளாம். அது மாதிரி அது 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 உங்களுக்கு கிருஷ்ணாவதாரத்தில் அந்த இதை படிச்சிங்கன்னா ஃபுல்லாக அதில் வரும். யசோதை எப்படி கிருஷ்ணன் மயக்கினார்னு. அதுதான் தாமோதரம் இருந்தது. அது இந்த தாமன்றது கயிறுன்னு ஒரு அர்த்தம். ஆனா இங்க தாமன்னா தாங்கிறதுன்னு ஒரு அர்த்தம். அதாவது பேரிங். அதான் அந்த 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 இதுக்கு ஒரு தாமம், அதுக்கும் தாமம்னு பேர். இங்க தாங்கிறதுக்கு பேர். தாமம்னா தாங்கிறதுக்கு பேரு. அதே மாதிரி தாமம்னா ஒளின்னு ஒரு பேரு. தாமம்ன்றதுக்கு ஒளி, அப்படியே பிரைட்டா இருக்கிறது. அதான் சத்தியசந்த தீர்த்தர் தாமத்துக்கு ஒளிமயமானவன் தான் சொல்லிட்டார். தாமன்றதுக்கு ஒளிமயமானவன். ஆதிசங்கரர் உலகை தாங்குபவன், தாங்கிறதா கணக்கு எடுத்துட்டு இருக்கார். தாமன்றதுக்கு உலகை தாங்கி நிற்பவன் அப்படின்னு சொல்றாரு. சத்தியன்னா உண்மை, சத்தியத்தின் இருப்பிடமாக திகழ்பவர் சத்திய. முதல் சத்தியங்க. அடுத்தது சத்திய பராக்கிரம. அதுக்கு அடுத்தது முதல்ல சத்தியம் சத்தியத்தின் இருப்பிடமா இருக்குது. அடுத்தது சத்திய பராக்கிரமன்றது
சத்தியத்தை கடைபிடிப்பவர்களுக்கு சக்தியையும் வீரத்தையும் கொடுத்து பராக்கிரமர்களாக ஆக்குறது. சத்தியத்தை கடைபிடிக்கிறாங்களே, அவங்க சத்தியத்தை கடைபிடிச்சா போறாது. ஆனா அவங்களுக்கு எதிரி வரும்போது எதிரிகிட்ட இருந்து தப்பிச்சு அவங்களால அவங்க எதிரியை எதிர்த்து நின்று அவங்கள ஜெயிக்கிற அந்த சக்தி வேணும் இல்லையா? அப்ப அது இருந்தா தானே அவங்க சத்தியத்தை பரா காப்பாற்றியதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. சத்தியத்தை கடைபிடிச்சு வாழ்ந்தா அதுக்கு நீங்க துஷ்டர்களை பரிவாரம் துஷ்ட நிகிரகம் பண்ணாதான் உங்களுக்கு வந்து சத்தியத்தை கடைபிடிக்க முடியும். அதுதான் சத்தியத்தை கடைபிடிப்பவர்களுக்கு சக்தியையும் வீரத்தையும் கொடுத்து பராக்கிரமர்களாக ஆக்குவோம். பராக்கிரமன்றது என்னன்னா பர பிளஸ் அக்கிரமம்னு வச்சுக்கணும். பரான்றது வந்து அழிக்கிறது, பரன்னா அழிக்கிறது. அக்கிரமன்றது நமக்கு தெரியும் என்னன்னு, கெடுதல், கெட்டது, கெட்டதைகளை அழிப்பது. அதான் பராக்கிரமன்றது வந்து கெட்டதையெல்லாம் அழிக்கிறதுக்கு பேர் பராக்கிரமம் பேர். அதான் சத்திய பராக்கிரமம். சத்திய பராக்கிரமம்னா சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக கடைபிடிப்பவர்களுக்கு சக்தியையும் வீரத்தையும் கொடுத்து, சக்தியையும் கொடுக்கணும், வீரத்தையும் கொடுக்கணும். சக்தி மட்டும் இருந்த பயந்துட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. சக்தியையும் கொடுக்கணும், வீரத்தையும் கொடுக்கணும், அந்த பவர் இருக்கணும். அது மாதிரி கொடுத்து பண்ண வீரத்தையும் கொடுத்து அவங்கள பலசாலியா பெரிய எதுக்கும் அஞ்சா நெஞ்சன்றால அது மாதிரி அஞ்சாத ஒரு மனுஷனா ஆக்குறது சத்தியத்தை கடைபிடிக்கிறவாள. அதுதான் சத்திய பராக்கிரமம். அடுத்தது வந்து நிமி பிளஸ் ஷேர்னு எடுத்துக்கணும். அது நிமிஷன்றது நிமி பிளஸ் ஷேர்னா அழிக்கிறது. நிமின்னா அசுரர்கள். நிமின்றது ஒரு அசுரன், கால நிமின்னுவாங்க. அந்த நிமின்ற அசுரனை அடிச்சு ஆட்கொண்டவர்னு அர்த்தம். இது நிமின்ற அசுரனை அழித்தவர் அப்படின்னு இந்த இடத்துல வந்து நிமிஷம்னா நிமின்ற அசுரனை சம்ஹாரம் பண்ணவர், அழித்தவர்னு எடுத்துக்கணும். அனிமிஷ அடுத்தது நிமிஷன் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நிமிஷம் அந்த மாதிரி வரும் பாட்டு. நிமிஷம்னு வரும். அனிமிஷன்னு எடுத்துக்கணும். நீங்க நிமிஷன்றதை வந்து அனிமிஷ அப்படின்னு எடுத்துக்கணும். முதல்ல நிமிஷன்றதுக்கு வந்து துஷ்டர்களை அழிச்சது, அசுரர்களை அழிச்சது. அனிமிஷன்றதுக்கு வந்து நிமின்னா கண்ணு. இந்த இடத்துல அதுக்கு அர்த்தம் வேற. நிமின்னா கண்ணுன்னு அர்த்தம் இருக்கு. கண்ணு. ஹேர்னா மூடுறது. ஷேர்னா மூடுறது. கண்ணா நிமிஷன்றதுக்கு வந்து கண்ணை மூடுதல். அனிமிஷம் என்ன? நிமிஷன்றது வந்து கண்ணை மூடி தூங்குறது. அனிமிஷன்ற என்ன? தூங்காத கண்ணை முடிச்சுட்டே இருக்கிறது. அதான் அனிமிஷம் என்ன? நித்திரை செய்யாதவர், கண் மூடாதவர், எப்போதும் விழித்து கொண்டே இருப்பவர். அது சத்தியசந்ததி சொல்றாங்க, விழிப்புடன் பக்தர்களை காப்பவர்னு சொல்றாரு. எல்லாம் ஒரு அர்த்தம் தான். ஆதிசங்கரன் வந்து எப்போதும் விழித்து கொண்டே இருப்பவர், நித்திரை இல்லாதவர்னு கொடுத்துருக்காரு. நித்திரை இல்லாதவர் எப்போதும் வைத்துக் கொண்டே இருப்பவர்னு. சத்தியசந்தத்தை வந்து விழிப்புடன் பக்தர்களை காப்பவர்னு சொல்றாரு. அது ரெண்டும் ஒரே மீனிங் தான். அதான் அனிமிஷன்றது. ஸ்ரக்வின்றது சரக்னா வனமாலை. வனமாலைன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா முதல்ல உங்களுக்கு? துளசி மாலை தான் வனமாலை. துளசி மாலை தான். துளசி வனத்துல வளர்றதுனால துளசி வனம்னுவா. துளசிக்கு பேரே வனம்னு ஒரு பேர் உண்டு. வனமாலைன்றது துளசி மாலை. சரக்னா துளசி மாலை. இங்க வந்து சிரக்வின்றது வீன்னா போட்டுக்கிறது, அணியறது. தன்வின்னா தனுசை அணிந்திருப்பவர். அதான் அந்த மாதிரி நிறைய வீன்னா அணிஞ்சிட்டு இருக்கிறது. சிரக்வின்னா இந்த இடத்துல துளசி மாலையை போட்டுருக்கிறவர்னு அர்த்தம். எப்போதும் துளசி மாலையை பெருமாள் போட்டுருப்பார் மகாவிஷ்ணு. அதான் வாசஸ்பதின்றதுக்கு வாச பிளஸ் வித் பிளஸ் அதிபதி அப்படி எடுத்துக்கணும். வாசன்னு வந்து வேதங்கள். அது வந்து வேதங்களுக்கு வித்தா இருக்கிறது. வாசன்னா வேதம், வித்துனா வித்து, அதாவது விதை. அதிபதி வேதங்களின் வித்துக்கள் இருக்கு இல்லையா, வேதங்களுக்கு மூலம், அதுக்கெல்லாம் தலைவனா. வேதங்களின் காரண பொருளாக விளங்குவதற்கெல்லாம் தலைவனாக இருப்பவர். இது வந்து ஆதிசங்கரர் சொல்லிருக்கார். வேதங்களின் விதைகளுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன், வேதங்களின் உற்பத்தி, வேதங்களின் ஆரம்பத்துக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன். இவர் என்ன சொல்றார்? வாக் பிளஸ், அது வந்து அவர் வந்து வாச பிளஸ் வித் பிளஸ் அதிபதினு பிரிச்சார். இவர் சத்தியசந்தத்தை என்ன சொல்றார்? வாக் பிளஸ் ச பிளஸ் பதின்னு கொடுக்குறார். வாக்னா சொல், சன்னா சிறந்த, பதினா அதிபதி.
சிறந்த சொற்களுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு சொல்றேன். இவர் சிறந்த சொற்களுக்கெல்லாம் அதிபதினா நல்ல பேரு, நல்ல பேச்சு, நல்ல சொற்கள் எல்லாம் இவர் தான் அதிபதியா இருக்காருன்னு அர்த்தம். வாசஸ்பதி. உதாரதி, ருதாரதின்னு அதுல இருக்கும். நம்ம உதாரதின்னு தான் படிக்கணும். உதர பிளஸ் அதிபதி. உதாரதினா உதரன்னா வயறுன்னு முதல்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒருத்தரம். உதரன்னா ஞானம்னு ஒன்று உண்டு. உதரன்றதுக்கு ஞானத்துக்கு உதரன்னு பேரு. உதரம்னா ஞானம்னு ஒரு பேர். அதான் உதரன்னா ஞானம். உதாரதின்னா உதர பிளஸ் அதிபதி. உதர பிளஸ் ஞானங்கள், ஞானத்துக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு அர்த்தம். ஆக இது இன்னைக்கு 23 குரு குருதம குருதம. நேற்றுக்கு 210 பேர் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நான் திருநாம வரைக்கும் பார்த்துருக்கோம். 211 குருதம 212 தாம, 213 சத்திய, 214 சத்திய பராக்கிரம, 215 நிமிஷ, 216 அனிமிஷ, 217 சக்தி, 218 வாசஸ்பதி, 219 ருதாரதி. 211 219 வரைக்கும் 9 பேர். அது 9 பேர் இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு 23வது ஸ்லோகத்தில் 9 பேர் பார்த்துருக்கோம். மொத்தத்தில் இது வரைக்கும் 219 திருநாமங்களுக்கு பொருள் என்ன, அர்த்தம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். தேங்க்யூ.